தினமொரு வசனம். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் வசனம் 5, 6. மேலும் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படான். பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும். ஓட்டப்பந்தய வீராங்கனை ஒருத்தி சமீபத்தில் நடைபெற்ற ஒரு பந்தயத்தில் மிக வேகமாக ஓடி முதலாவதாக வந்தாள். ஆனாலும் பந்தய கோப்பை 2வதாக வந்தவளுக்கே கிடைத்தது. ஏனென்றால் முந்தியவள் முதலாவதாக வந்த போதிலும் இறுதியில் அவளுக்கு விதிக்கப்பட்ட கோட்டின் வழியாக ஓடாமல் அடுத்த கோடு வழியாக ஓடியிருந்தாள். முதலாவதாக வந்தும் பரிசு கிடைக்காத வேதனையில் மைதானத்திலேயே அவள் கண்ணீர் விட்டு அழுதாள். பலருடைய வாழ்க்கையிலும் இதுபோலவே நடந்து விடுகிறது. எப்படியாவது முன்னுக்கு வர வேண்டும், வாழ்க்கையில் உயர்வுகளை அடைய வேண்டும் என்ற அதிக ஆதங்கமும் வேகமும் அவர்களுடைய பாதங்களை பாதை தவறிவிட வைத்து விடுகிறது. பல நேரங்களில் அதனை அவர்கள் அறிவது இல்லை. எனவே எதிர்பாராத உயர்வுகள் வந்த போதிலும் அதனை அடைவதற்காக ஓடிய விதங்கள் தவறாக போனது நிமித்தம் பின்னாளில் மிகவும் கண்ணீர் விட வேண்டிய நிலைமை ஏற்பட்டு விடுகிறது. உயர் நிலைகளை குறித்த ஆசைகள் தவறு அல்ல. ஆனால் அவைகள் குறிக்கோள்களாகவும் இலக்குகளாகவும் மாறிவிட்டால் அங்கே பாதை விலகல்கள் நடந்துவிடும். தன்னுடைய ராஜ்யம் தன்னை விட்டு போய்விடக் கூடாது என்ற அதிக ஆதங்கத்தின் நிமித்தம் யெரொபெயாம் என்ற இஸ்ரவேலின் ராஜா பாதை தவறி ஓடினான். முடிவோ மிகவும் பரிதாபமாகியது. முன்னிலையில் நிற்கும் பிரபல ஊழியர்களைப் போல உயர வேண்டும் என்ற அதிக ஆவல் பல ஊழியர்களை வேதம் விதித்த வழிகளை விட்டு விலகி ஓட வைக்கிறது. பின்னாட்களில் அதன் விளைவு கண்ணீர்தான். ஆம், ஆர்வங்களும் ஆசைகளும் நம்மை வேகமாக ஓட வைக்கும் போது நம்முடைய கால்கள் கர்த்தர் விதித்த வார்த்தைகளின் பாதையில் தான் ஓடுகின்றதா என்பதை கவனிக்க மறவாதிருப்போம். எதையுமே அதற்குரிய சரியான கொள்கை நிலைகளை கடைபிடித்தே அடைய வேண்டும். பெற்ற உயர்வுகளை குறித்து மன நிறைவுடன் எண்ண வேண்டுமானால் அவைகள் விதிகளுக்கு உட்பட்டு தேடிய உயர்வுகளாய் இருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஊழிய ஓட்டத்தின் இறுதி பகுதியில் தான் ஓடிய விதங்களை திரும்பி பார்த்து மிகவும் திருப்தி அடைந்தான். தான் ஒரு நல்ல போராட்டத்தை போராடியதையும் ஓட்டத்தை வெற்றியாய் முடித்ததையும் எண்ணி பூரிப்படைய முடிந்தது. ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ சித்தத்தின்படியும் தேவ வழிகாட்டுதலின்படியும் வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.